இந்த வீடியோல நம்ம 6த் லெசனுடைய தொடர்ச்சிய பார்க்கலாம். இந்த வீடியோ ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ. நெறைய 3 மார்க்கு, 5 மார்க் எல்லாமே இதுல சேர்ந்திருக்கு. கவனமா பாருங்க. இதுவரைக்கும் நம்ம என்ன பார்த்திருக்கோம்னா, ஒரு சமதள ஆடிகள் அல்லது வந்துட்டு ஒரு கோள ஆடிகள். இந்த 2 விதமான ஆடிகள் எப்படி இருக்கும்? என்ன மாதிரி வேலை செய்யும்ன்றதெல்லாம் பார்த்தோம். ஒரு நார்மல் மிரர் அண்ட் அ ஸ்பெரிக்கல் மிரர் இது 2த்தையுமே நம்ம பார்த்திருக்கோம். இப்ப இங்க என்ன பார்க்க போறோம்னா, போன வீடியோல நெறைய சின்ன சின்ன வார்த்தைகள் இந்த கோள ஆடிகள், ஸ்பெரிக்கல் மிரர்ஸ வச்சு நெறைய வேர்ட்ஸ் பார்த்தோம். அதுல குறிப்பிட்ட 2 வார்த்தைகள் பார்த்தீங்கன்னா, எஃப் மற்றும் ஆர். இந்த 2 வார்த்தைகள நம்ம பார்த்தோம். இந்த 2 வார்த்தைகளுக்குள்ள உறவு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். என்ன ரிலேஷன் இருக்க போதுன்ட்டு. இந்த 2 வார்த்தைகள் என்ன ஒரு கண்ணாடி இருக்குன்னா, ஆர்ன்றது இதோடைய குவியத்தின் இதோடைய கண்ணாடியுடைய மையம். ஓகேவா? ஆடியோடைய மையம். அப்பன்னா எங்க இருக்கும்? இந்த இடத்துல இருக்கும். ஏன்னா இது ஒரு முழு கோளமா கற்பனை பண்ணிக்கிட்டீங்கன்னா, அதுலருந்து ஒரு பகுதி தான் வெட்டி எடுத்திருக்கிறேன். ஓகேவா? அப்ப இந்த புள்ளி தான் வந்துட்டு உன்னுடைய எந்த பக்கம் நீ எடுத்தீங்கனாலும் சரி, அதோடைய வளைவுடைய மையம். சென்டர் ஆஃப் கர்வேச்சர் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நம்ம என்ன பண்றோம்னா, இந்த லைன் மட்டும் நம்மளுடைய நம்மளுடைய ஆடியா எடுத்துக்க போறோம். மீதி எல்லா லைனையும் நான் எடுத்துடுறேன். இந்த புள்ளி தான் இப்ப நமக்கு ஆர்ன்னு ஆயிடுச்சு. ஆருக்கும் கண்ணாடியுடைய ஓகேவா? இந்த புள்ளிய நம்ம கண்ணாடி மேல இருக்கிற ஒரு புள்ளிய நம்ம வந்துட்டு முனைகள்ன்னு சொல்லுவோம் அல்லது போல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மொத்த தூரம் தான் நம்ம என்ன சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா, வளைவின் ஆரம்னு சொல்லுவோம். ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இது சென்டர் ஆஃப் கர்வேச்சர், இது வளைவின் மையம், வளைவின் ஆரம் இது. இதுல ஒரு குறிப்பிட்ட புள்ளியில எல்லா லைட்டும் வந்துட்டு இருக்கும். ஒரு குறிப்பிட்ட புள்ளியில பார்த்தீங்கன்னா, அந்த ஒளியெல்லாம் அந்த லைட் எல்லாமே ஒருங்கிணைய ஆரம்பிக்கும். ஒண்ணு சேர ஆரம்பிக்கும். அந்த ஒரு குறிப்பிட்ட புள்ளிய நம்ம எப்படி கூப்பிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குவியங்கள்னு கூப்பிட்டோம். அத நம்ம கேப்பிட்டல் எஃப்ன்னு கூப்பிட்டோம். இந்த குவியத்துக்கும் இந்த கண்ணாடிக்கும் உள்ள தூரத்த சின்ன எஃப்ன்னு கூப்பிட்டோம். அதுதான் நம்ம குவிய தூரம்னு பார்த்தோம் அல்லது ஃபோக்கல் லென்த் அப்படின்னு பார்த்தோம். இந்த சின்ன எஃப், சின்ன ஆர் இந்த குவியத்துடைய ஓகேவா தூரத்துக்கும் நம்மளுடைய வளைவு மையத்துக்கும் உள்ள உறவு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். அல்லது குவியத்துக்கும் வளைவு தூரம். ஏன்னா இந்த புள்ளியிலேருந்து இந்த புள்ளி தான் உங்களுடைய மொத்த தூரம் இல்லையா? இந்த தூரத்துக்கான உறவு என்னன்னு பார்க்க போறோம். அதாவது வேற கலர்ல கூட போடுறேன் பாருங்க. இந்த பகுதிக்கும் இந்த மொத்த நீளத்துக்குமான உறவு. அதான் எஃப் அண்ட் ஆர். கொஸ்டின் எப்படி தான் கேட்பாங்க. எஃப் மற்றும் ஆருக்கான உறவு என்ன அப்படின்னு கேட்பாங்க. நம்ம அது வந்து ஃபார்முலாவை எழுதி காட்டணும். ஓகேவா? இது 2த்துக்கும் உள்ள தொடர்பு. ரிலேஷன் பிட்வீன் எஃப் அண்ட் ஆர்ன்னு கேட்பாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா, ஒரு சாம்பிள் எடுத்துக்கலாம். இங்க 2 விதமான கண்ணாடிகளும் கொடுத்துருக்காங்க. கான்கேவ் மிரர், குழி ஆடியும் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இந்த பகுதி குழியாட்டம் இருக்கு. குவி ஆடி, கான்வெக்ஸ் மிரர் 2மே கொடுத்துருக்காங்க. 2ல முதல்ல நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் டயக்ராம் மட்டும்தான் பார்ப்போம். செகண்ட் டயக்ராம் சிம்பிளா என்ன சொல்றாங்கன்னா, அந்த மாதிரி தான் இது இருக்கும் அப்படின்னு முடிச்சிருவாங்க. நம்ம ஃபர்ஸ்ட் டயக்ராம் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் டயக்ராம் எடுத்துட்டு இதை நம்ம புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவோம். நம்ம கிட்ட ஒரு ஆடி இருக்கு. இந்த ஆடி சியை திருப்பி போட்ட மாதிரி இருக்கு. சியை திருப்பி போட்ட மாதிரி இருக்கிற ஆடியை நம்ம எப்படி கூப்பிடுவோம்னா, குழி ஆடிகள்னு கூப்பிடுவோம் அல்லது கான்கேவ் மிரர்ஸ் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம். இந்த குழி ஆடிகள்ல ஒரு பக்கம் கண்ணாடியாகவும் இன்னொரு பக்கம் பூசப்பட்ட ஒரு அமைப்புல இருக்கும். அலுமினியமோ அல்லது வந்து மெர்க்குரியோ அல்லது சில்வரோ எதையாவது கொண்டு இங்க பூசப்பட்டிருக்கு. இப்ப இந்த கண்ணாடியில ஒரு பக்கமா ஒரு லைட் வந்து படுது. இந்த ஒரு கோடை எடுத்துக்கும். இந்த கோடு நேரா வந்து நம்ம கண்ணாடி மேல படுது. பட்ட உடனே என்ன ஆகும்? கண்ணாடியில பட்ட உடனே அது எதிரொலிக்க செய்யும். அது ரிஃப்ளெக்ட் ஆக ஆரம்பிக்கும். இங்க பாருங்க, கண்ணாடியிலிருந்து படக்கூடிய திசைய இங்க அம்புக்குறி வச்சு எழுதியிருக்காங்க. இந்த திசையில தான் வந்து படுதாம். படக்கூடிய அந்த லைட் என்ன பண்ணுது? அந்த ஒளி என்ன பண்ணுது? எதிரொலிக்கப்படுது. நம்ம ஏற்கனவே பார்த்தோம். என்ன எதிரொலிக்கிறப்ப அது எல்லாமே ஒரு பர்ட்டிகுலர் புள்ளியில குவியும் அப்படின்னு பார்த்தோம். எல்லாமே அதுதான் நம்ம குவியம்னு பார்த்தோம் அல்லது குவி மையம்னு பார்த்தோம். இதுதான் நம்முடைய ஃபோக்கஸான பாயிண்ட். எல்லா லைட்டுமே இது ஒரு லைட்டுக்குன்னு இல்லை. நிறைய கதிர்கள் எந்த கதிர்கள் எடுத்தாலும் இந்த ஒரு புள்ளியில தான் அது இணையும். நேரா படுது, பட்டு அது எதிரொலிக்குது, ரிஃப்ளெக்ட் ஆயிடுச்சு. மற்ற கோடுகள்லாம் மறந்துடுங்க. இந்த 2 கோடு மட்டும் ஞாபகம் வச்சுப்போம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த கண்ணாடியுடைய மையத்தை வச்சு ஒரு கோடு போட்டுருவோம். இதான் மைய அச்சு அல்லது முதன்மை அச்சு, பிரின்சிபல் ஃபோக்கஸ் அப்படின்னு நம்ம கூப்பிட போறோம். ஓகேவா? இது வரைக்கும் புரிஞ்சுதா? இப்ப
நல்லா கவனிங்க. நேரா வரக்கூடிய அந்த கதிர் கண்ணாடியில பட்டு எதிரொலிப்ப அடையுது. ரிஃப்ளெக்ஷன் ஆகுது. அப்ப இந்த இடத்துல ஒரு கோணம் அமையும். அதான் முதல் வீடியோல பார்த்திருப்போம். படுகோணமும், எதிரொலிப்பு கோணமும். ஸோ அத கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த கண்ணாடிய ஒட்டி நல்லா பாருங்க. இந்த கண்ணாடிய ஒட்டி ஒரு செங்குத்து கோட வரையறோம். இந்த 2 கோடுக்கும் செங்குத்தா ஒரு கோடு வரையறோம். அது Cன்ற ஒரு புள்ளியில இணையுது. இப்ப இந்த கோணம் வந்து நம்ம எடுத்துக்க போறோம். முதல்ல வந்த கோடுக்கும் அந்த செங்குத்து கோடுக்கும் இருக்கிற கோணம் வந்து I. ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் படுகோணம். அடுத்தது வந்துட்டு எதிரொலிப்பு கோணம். அது இந்த மதிப்பை எடுத்துக்கலாம். இதுதான் எதிரொலிக்குது. எதிரொலிக்கிறதுக்கும் அந்த செங்குத்து கோடு பெர்பெண்டிகுலர் லைனுக்கும் வரையக்கூடிய அந்த கோணம் I. Rன்னு எழுதுவோம். ஐயும் ஆரும் ஒன்று தான் எப்பயுமே. அப்போ இங்கேயும் I போட்டிருக்காங்க, இங்கேயும் I போட்டிருக்காங்க. இந்த வெளிக்கோணம் Iனா இந்த உள்கோணமும் I தான். இது வந்து நம்ம ஜியாமெட்ரியில் படிச்சிருப்போம். ஏன்னா இது பார்க்கறதுக்கு ரெண்டுமே ஒரே முக்கோண அமைப்பில் இருக்கிறதுனால இந்த வெளிக்கோணம் தான் இந்த உள்கோணமாகவும் இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி இங்கே பாருங்க, இந்த 2 கோணம், இந்த 2 பகுதியில் இருக்கிற கோணம் மாதிரி தான் இந்த கோணமும் இருக்கு. அதனால இங்கே ஐயும் எடுத்து கூட்டி இங்கே 2 ஐன்னு போட்டிருக்காங்க. இதெல்லாம் படம் வரைகிறதுக்காக சில விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். இப்போ இதை நான் ஒரு முக்கோணமாக மாற்ற ட்ரை பண்ணுறேன். முக்கோணமாக மாற்றத்துக்கு ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய நீளமான கோடுங்க, கர்ண கோடுகள் இருக்கு. இன்னொரு கீழே அடிப்பக்கத்துக்கான கோடு இருக்கு. ஆப்போசிட் எதிர்பக்கத்துக்கான கோடு வந்து ஆரம்பத்தில் இருக்காது. நம்ம இன்னும் வரையவே இல்லை. அதுக்கு இப்படி கண்ணாடி மாதிரி வளைஞ்ச பகுதியாக இருக்கு. அதனால ஒரு முக்கோணமாக மாற்றத்துக்காக என்ன பண்ணுறேன்னா, அங்கே ஒரு கோடை வந்து நான் இறக்கிடுறேன். ஸோ இந்த இடத்துல ஒரு கோடை வந்து நான் வரைஞ்சிடுறேன். இப்போ பார்க்கறதுக்கு இது ஒரு முக்கோணமாக இருக்கும். இந்த மீதி பகுதி ரொம்ப சின்ன மதிப்பு தான். அதனால வந்து நம்ம குத்து மதிப்பை தான் ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ இந்த மதிப்புகள்லாம் வச்சுக்கிட்டு நம்ம ஆன்சர் கண்டுபிடிப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்டோம், இங்கே சின்றது உங்களுடைய வளைவின் மையம், அப்புறமா எஃப்ன்றது குவியத்தோட மதிப்பு, சென்டர் ஆஃப் கர்வேச்சர், ஃபோக்கஸ். எம்ன்ற ஒரு புள்ளியில தான் ஒளி வந்து படுது. இதுல 2 முக்கோணம் இருக்கு. என்ன முக்கோணம்னா படுகின்ற கோணம், ஆங்கிள் MC, ஓகேவா, P. இந்த முக்கோணங்கள் நம்ம உருவாக்கியிருக்கோம். ப்ளூ கலர் கோடுகளை பாருங்க. இங்கே ஒரு முக்கோணம் MC மற்றும் மொத்தமாக இந்த P. இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஓகேவா? இது ஒரு முக்கோணம். இதுவும் ஒரு முக்கோணம் தான். இந்த பகுதியும் வந்து ஒரு முக்கோணம். ஓகேவா? இந்த 2 முக்கோணங்களை நம்ம எழுத ஆரம்பிக்கலாம். முதல் முக்கோணம் பாருங்க, MCP. சின்ற இடத்துல தான் கோணம் எழுதப்பட்டிருக்கு. அப்போ சென்டரில் தான் C எழுதணும். MCPயோடைய மதிப்பு கோணம் எவ்வளவு, ஐன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ரெண்டாவது முக்கோணம் பாருங்க, MFPன்னு இருக்கு. MFP, F தான் சென்டரில் இருக்கு. அப்போ F உடைய கோணம் வந்து 2I. இது ரெண்டும் கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம எஃப்க்கும், அதாவது சின்ன எஃப்க்கும் இந்த ஆருக்கும் மொத்த தொலைவுக்கும் உள்ள உறவு எனக்கு வேணும். ஓகேவா? அதுக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம்னா சைன் டீட்டாவோ, காஸ் டீட்டாவோ, டேன் டீட்டாவோ ஏதோ ஒன்று கண்டுபிடிக்கலாம். பட் இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம டேன் டீட்டாவை கண்டுபிடிக்க போகிறோம். ஏன்னா 2 முக்கோணத்துக்கும் ஒரு பொதுவான பகுதி இருக்குது. இந்த பகுதி பொதுவானதாக இருக்கிறதுனால எதிர்பக்கம் வர்ற மாதிரி ஒரு ஃபார்முலா எனக்கு வேணும். சைன் டீட்டாவோட ஃபார்முலா வந்து ஆப்போசிட் பை ஹைபாட்னியூஸ். காஸ் டீட்டாவோட வேல்யூ வந்து அட்ஜசன்ட் பை ஹைபாட்னியூஸ். டேன் டீட்டா வேல்யூ வந்து ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். எதிர்பக்கமும் 2 பேருக்கும் பொதுவானது தான். அடிப்பக்கமும் வந்துட்டு கீழே உள்ள அடுத்துள்ள பக்கமும் 2 பேரும் பொதுவான பக்கத்தை பகிர்ந்துக்கிறதுனால நம்ம டேன் டீட்டாவை பயன்படுத்த போகிறோம். டேன் டீட்டா தான் எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம் ஃபார்முலா. ஸோ இதுக்கு தனியாக டேன் டீட்டா, இதுக்கு தனியாக டேன் டீட்டா கண்டுபிடிங்க. MCPயோடைய டேன் டீட்டா கண்டுபிடிக்கலாம். டேன் டீட்டாக்கு பதிலாக டேன் ஐன்னு பயன்படுத்த போகிறோம். ஸோ இங்கே நம்ம ஃபார்முலா என்ன, ஆப்போசிட் பை அட்ஜசன்ட், எதிர்பக்கம் பை கர்ணம். இங்கே எதிர்பக்கம் என்ன இருக்கு, எதிர்பக்கம் இந்த எதிர்பக்கம் MP இருக்கு, அல்லது PM, வாட் எவர் PMன்னு இருக்கு, வகுத்தல். இங்கே அடுத்துள்ள பக்கம் என்ன இருக்கு, ஃபுல்லாக இருக்கிற இந்த PCO CPO எப்படி வேணாலும் எழுதிக்கலாம். புக்கில் PCனே போட்டிருக்கிறாங்க, நம்ம இப்படி எழுதிக்கலாம். அடுத்தது இந்த MFPக்கும் அதே மாதிரி கண்டுபிடிங்க. MFP ஈக்குவல் டு tan, இங்கே I வந்து 2I இருக்கு. இதுவும் அடுத்துள்ள பக்கம், எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம், எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். இங்கே வந்து கர்ணம் வரக்கூடாது, அடுத்துள்ள பக்கம்னு மார்க் பண்ணுங்க, அட்ஜசன்ட்னு மார்க் பண்ணிக்கலாம், அடுத்துள்ள பக்கம். ஸோ எதிர்பக்கத்தில் இங்கே என்ன இருக்குது, அதே PM தான் இருக்குது. PM ஈக்குவல் டு, இங்கேயும் அதே வந்துட்டு ஃபுல் லென்த்துக்கு நிலைமை எடுக்காமல் இந்த PF மட்டும், ஏன்னா இந்த 2I கோணத்தை எடுக்கிறதுனால PF மட்டும் எடுத்துக்கோங்க. PF
இங்க கோணம் வந்துட்டு ஒரு கதிர் பார்க்குறோம். படத்த நமக்கு தேவையான மாரி பெருசா வரைஞ்சு பார்க்குறோம். அதனால இங்க கோணம் ரொம்ப பெருசா இருக்கிற மாரி தெரியுது. 2 ஐ. ஆனா வந்து ரியாலிட்டில பார்க்குறப்ப இந்த 2 லைனுக்கு நடுவுலயே 2,00,000 கோடுகள் வரும். அப்ப கோணம் வந்துட்டு ரொம்ப ரொம்ப சின்னதா இருக்கும் ஒரு கோடுகளுக்கும். அதனால அத நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2த்துல இருந்தும் இந்த டான்ன்ற மதிப்பை எடுத்துறலாம். ஏன்னா ஆங்கிள் ரொம்ப குட்டியா போயிட்டே இருக்க போகுது இல்லையா? அப்ப நம்ம இது என்ன ஆயிடும்னா, டான்ன்றது தீட்டா வந்துட்டு அதாவது ஐயோட மதிப்பு ரொம்ப ரொம்ப சின்னதா இருக்கு. இங்க போட்டிருப்பாங்க பாருங்க. as the angles are very small, சிறிய கோணங்களுக்கு tan ஐ அப்படியே எடுத்துக்கலாம் அப்படின்றாங்க. அது சைனா காசா டேனான்னு நம்ம பார்க்க தேவையில்ல. tan ஐன்றதா நீ அப்படியே ஐன்னு எடுத்துக்கோ. tan 2 ஐன்னு இருந்துச்சுன்னா அப்படியே 2 ஐன்னு எடுத்துக்கோ. இந்த ஃபார்முலா இப்போ என்ன ஆயிடும்? I is equal to Pm by Pcன்னு ஆயிடும் ஃபர்ஸ்ட் ஃபார்முலா. ரெண்டாவது ஃபார்முலா 2i is equal to Pm by Pfன்னு ஆயிடும். இப்போ ரெண்டுத்துலையுமே பிஎம் இருக்கு. இது ஒன்றுன்னு எடுத்துக்குவோம், இது நம்ம ரெண்டுன்னு எடுத்துக்கலாம். ரெண்டுத்துலையுமே பிஎம் இருக்கு இல்லையா? அப்போ பிஎம் மட்டும் ஒரு பக்கம் வச்சுட்டு பிசி இந்த பிஎஃப் ஒரு பக்கம் கொண்டு வைக்கும். வகுத்தில் இருக்க பிசி இந்த பக்கம் போச்சுன்னா பெருக்கல் ஆகிடும், ஐபிசின்னு ஆகிடும் ஈக்குவல் டு பிஎம். இங்கே பிஎஃப் வந்து இந்த பக்கம் போச்சுன்னா 2i பிஎஃப்னு ஆகிடும், இது நமக்கு பிஎம்னு ஆகிடும். ரெண்டுத்துலேயும் பிஎம் இருக்கிறதுனால இது 3ன்னு எடுத்துக்கோ, இது 4ன்னு எடுத்துக்கோ. 3ஐயும் 4ஐயும் சமன்படுத்தும். இந்த ரெண்டுலேயும் பிஎம் இருக்கலாம். ஒரு பிஎம்க்கு பதிலாக இந்த வேல்யூ எடுத்து போட்டுக்கலாம், அவ்வளோதான். ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்டாவது போட்டிங்கன்னா 2 ஐபிஎஃப் இஸ் ஈக்குவல் டு ஐபிசின்னு வந்துடும். இங்கே ஒரு ஐ அடிச்சிரு. அப்போ 2 பிஎஃப் இஸ் ஈக்குவல் டு பிசின்னு ஆகிடும். பிஎஃப்ன்றது என்னது? பிஎஃப் அப்படின்றது இந்த குவியத்துக்கும் கண்ணாடிக்கும் உள்ள தொலைவு. இங்கே ஒரு சின்ன டிஸ்டன்ஸ் இருக்குது, அது ரொம்ப ரொம்ப குட்டி மதிப்பாக தான் இருக்கும், அதனால நம்ம எடுத்துக்கல. அதனால பிஎஃப்ன்றதே நம்ம குவிய நீளம் ஃபோக்கல் லென்த்தாகவே எடுத்துக்கிறோம். அப்போ பிஎஃப்க்கு பதிலாக சின்ன எஃப் போட்டுக்கலாமா? அப்போ இங்கே பிஎஃப்க்கு பதிலாக சின்ன எஃப் வந்துடும் ஈக்குவல் டு பிசியோட மதிப்பு என்ன? பிசி அப்படின்றது சென்டர் பாயிண்ட்ல இருக்கிற மொத்த தூரம். ஓகே, சென்டர்ல இருந்து இருக்க தூரத்தை நம்ம குவிய ஆரம்னு எடுத்துக்கிறோம், ஆர்னு எடுத்துக்க போகிறோம், ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர். அப்போ பிசியோட மதிப்பு ஆர். அப்போ எஃப்ன்றது என்ன வரும்? எஃப் இஸ் ஈக்குவல் டு ஆர் பை 2ன்னு வந்துருமா? அப்போ குவிய தூரம் என்பது உங்களுடைய ஆரத்துலேருந்து பாதி அளவுக்கு தான் இருக்குன்றாங்க. ஃபோக்கல் லென்த் இஸ் ஈக்குவல் டு ஹாஃப் த டைம்ஸ் ஆஃப் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் அப்படின்னு சொல்லிட்டு விளக்குறாங்க. இது ஒரு 5 மார்க்லேயோ அல்லது 3 மார்க்லேயோ உங்களுக்கு கேட்கறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இதே தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கீழே வந்துட்டு உங்களுடைய கான்வெக்ஸுக்கும் கொடுத்துருக்கோம், குவி ஆடிகளுக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா நேராக ஒரு கதிர் வந்து படுது, ஒரு லைன் வந்து நேராக வருது, வரக்கூடிய திசையை இந்த அம்புக்குறி வச்சு போடுறாங்க. கான்வெக்ஸ் லென்ஸில் பெருசாக காட்டும், அதனால கதிர்கள் விரிவடையும். பட்டக்கதிர் இப்படி எதிரொலிப்பு ஆயிடுது. ஸோ இதுக்கு நான் வந்து பெர்பெண்டிகுலர் ஒரு செங்குத்து வரைகிறேன், இது ஐன்னு எடுத்துக்கிறேன். இது எதிரொலிக்கப்பட்ட கதிர்னா ஆறுன்னு இருக்கும், ஆறு சமம்ன்றனால ரெண்டுத்தையும் ஐனே போட்டிருக்கோம். இப்போ இது கண்ணாடி, ஏன்னா இது நமக்கு பெரிய உருவமாக கிடைக்க போகுது. பெரிய உருவம் ஒரு மாயை, ஒரு பிம்பம் தான். அப்போ கண்ணாடிக்கு உள்ளே இருந்து வருதுன்னு அர்த்தம். அப்போ இந்த கோடிகளை பெருசாக்குங்க. இந்த எம்முடைய கோடை பெருசாக்குனா அது வந்து இந்த புள்ளியில் படும். இந்த புள்ளியை தான் குவியம்னு எடுக்கிறோம். இந்த தொலைவை நம்ம எஃப்னு எடுத்துக்கலாம், குவிய தூரம்ட்டு. இந்த நார்மல் தொங்க செங்குத்தா வரைஞ்ச கோடை அப்படியே விரிவாக்கம் பண்ணி சியோட இணைக்கிறோம். அதுதான் இங்கேயும் நடந்திருக்கு. செங்குத்தா வரைஞ்ச கோடை இணைச்சிட்டு சியோட இணைச்சிருக்கிறோம், இது எஃபோட இணைச்சிருக்கோம். இங்கேயும் அதுதான் நடந்திருக்கு. கோணங்கள் அது மாதிரி தான் எழுதியிருக்கிறாங்க. இது ஐ, இது ஐனா இது ரெண்டுத்தோடைய உள்கோணம் மாதிரி தான் இந்த வெளிக்கோணமும் இருக்குது. இங்கே ஐஐன்னு 2 ஐன்னு ஃபார்ம் ஆகிடும். ரொம்ப சிம்பிளான ஒரு 3 மார்க் இல்லைனா 5 மார்க் கொஷின். இவ்வளோ கிளாரிட்டி இருக்காது, அதனால் இது நல்லா பார்த்து இந்த மாதிரி இங்கே நோட் பண்ணி டீட்டெயிலாக எழுதுங்க. நீங்கள் இப்படி தெளிவாக இது எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் மனப்பாடம் பண்ண தேவையில்லை. இல்லைனா என்ன ஆகிடும்னா இந்த எல்லாத்தையுமே டேன் டீட்டா ஐ 2ஐன்னு மண்ணுத்தையும் மனப்பாடம் பண்ணி ஏதாவது மிஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஐயும் பிசியும் ஒன்று சேர்றப்ப பெருக்கல் ஆகும். நான் இங்கே ஐபிசின்னு போட்டேன்னா என்ன அர்த்தம்னா ஐ பெருக்கல் பிசி, 2i பெருக்கல் பிஎஃப் அப்படின்னு அர்த்தம். கவனமாக புரிஞ்சுக்கோங்க. இது ஒரு டாபிக். இப்போ அடுத்த டாபிக் பார்க்கலாம். ஒரு கண்ணாடியில், அதாவது நமக்கு கோள ஆடியில் எப்படி ஒரு பிம்பம் உருவாகுது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஒரு ஸ்பெரிக்கல் மிரரில் எப்படி இமேஜ் ஃபார்ம் ஆகும் அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். உருவம் ஃபார்ம் ஆகிறதுக்கு, ஒரு பிம்பம் ஃபார்ம் ஆகிறதுக்கு குறைந்தபட்சம் 2 கதிர்களாவது இருக்கணும். ஒரு பொம்மை இருக்குது, இந்த பொம்மையை நான் கண்ணாடியில் பார்க்கணும்னா தலையிலேருந்து வரக்கூடிய கதிரும் காலிலேருந்து வரக்கூடிய கதிர் ரெண்டும் சேர்ந்து தான் எனக்கு இங்கே பிம்பமாக உருவாக போகுது. குறைந்தபட்சம் 2 கதிர்களாவது வேணும், 2 ரேஸாவது வேணும். ஒரு இதில் ஸ்பெரிக்கல் மிரரில் ஒரு கோள ஆடியில் எப்படி உருவாகுது அப்படின்றது 4 விதமாக பார்க்குறாங்க.
இங்க பார்த்தீங்கன்னா, முதன்மை அச்சு பிரின்சிபல் ஆக்சிஸ் இங்க சென்டர்ல வரைஞ்சிருக்கிறாங்க. இதுக்கு பேரலலா இதுக்கு இணையா ஒரு கதிர் வருது. அது கண்ணாடியில பட்டு எதிரொலிக்கப்படுது. அது எனக்கு நேரா குவியத்துல பூந்து போகுது. ஃபோக்கஸ்ல பூந்து போகுது. இது ஒரு விதம். அல்லது வரக்கூடிய கதிர் நேராவே எனக்கு குவியத்துல பட்டுச்சுன்னா, அது எனக்கு கண்ணாடியில பட்டு இணை கதிர்களா உருவாகுது. இந்த இணை கதிர்கள் எதுக்கு இணையா இருக்கு? எதுக்கு பேரலலா இருக்குன்னா, என்னுடைய பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலலா இருக்கு. இப்படி ஒரு கதிர் உருவாகலாம். அல்லது வரக்கூடியது நேரடியா உன்னுடைய மையத்துல பட்டு, ஓகேவா? உன்னுடைய கோள மையத்துல பட்டு திருப்பி எதிரொலிக்கப்படலாம். அல்லது வரக்கூடிய கதிர் நேரடியா கண்ணாடியுடைய முனையில பட்டு திருப்பி எதிரொலிக்கப்படலாம். அந்த 4 விதமா தான் நமக்கு பெரும்பான்மையான கதிர்கள் ஒரு கோள ஆடியில உருவாகும். ஒரு ஸ்பெரிக்கல் மிரர்ல இந்த 4 டைப்ஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன்ஸ் தான் நடக்கும். ஒண்ணு வந்துட்டு டைரக்ட்டா கண்ணாடியில பட்டு அது ஃபோக்கஸ்ல குவியத்துல உள்ள பூந்து வெளில வருது. இன்னொன்னு டைரக்ட்டா ஃபோக்கஸ்க்குள்ள பூந்து கண்ணாடியில பட்டு எதிரொலிக்கிறது. இப்படி டைரக்ட்டா ஃபோக்கஸ்ல பட்டுச்சுன்னா, அது எதிரொலிக்கக்கூடிய அந்த கதிர் வந்துட்டு என்னுடைய அச்சுக்கு இணையா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதெல்லாம் வந்து உனக்கு போட்டித் தேர்வுகள்ல கேட்பாங்க. அல்லது நேரடியா உனக்கு குவிய மையத்துல உங்களுடைய கண்ணாடியுடைய மையத்துல, அதாவது சென்டர் ஆஃப் கர்வேச்சர்ல பட்டுச்சுன்னா, திருப்பி அப்படியே வந்த பாதையிலே ரிஃப்ளெக்ட் ஆகும். அல்லது நேரடியா உன்னுடைய முனைகள்ல பட்டுச்சுன்னா, அது வந்து பட்ட அதே கோணம் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ்ல அதே கோணத்துல ரிஃப்ளெக்ஷன் ஆகும் அப்படின்றது 4 விதமா எக்ஸ்பிளைன் பண்றாங்க. இது ஒரு டாபிக். இதுக்கு அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, கார்ட்டீசியன் சைன் கன்வென்ஷன் பார்க்க போறோம். கார்ட்டீசியன் குறியீட்டு மரபு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நம்ம ஃபர்ஸ்ட் எஃப்என்ஆருக்கான உறவு பார்த்தோம். அது ஒரு 5 மார்க் கேள்வியா கேட்பாங்க. அப்புறமா இந்த கேள்வி, இந்த டாபிக் எத்தனை விதமான பிம்பங்கள் உருவாகலாம் அப்படின்றதுக்கு நமக்கு இதை வந்து ஒன் வேர்ட்ல கேட்பாங்க. போட்டித் தேர்வுகள்லையோ அல்லது வந்துட்டு ஒன் வேர்ட்லயோ கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து ஒரு 3 மார்க் கேள்வி பார்க்கலாம். கார்ட்டீசியன் குறியீட்டு மரபு. ஒரு கண்ணாடி ஒரு ஆடி இருக்கு. ஆடியில போய் லைட் படுது. பட்ட உடனே எதிரொலிக்குது. இந்த படம் வரையறதுக்கு உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருக்கணும், என்னென்ன விஷயம்லாம் உங்களுக்கு புரியணும், எப்படி எழுதணும் அப்படின்றத தான் நம்ம இதில் பார்க்க போறோம். பொதுவா ஒரு கண்ணாடியில போய் ஒரு லைட் படுதுன்னு வச்சுக்கோங்களேன். பட்டு எதிரொலிக்குதுன்றது நம்ம என்ன கோடை தான் வரைகிறோம். நம்ம லைட்டை வந்து இந்த ஒரு கோடை மட்டும் எடுத்து நம்மளால பார்க்கலாம் முடியாது. இந்த மாதிரி கோடுகளை கொண்டு வரையக்கூடிய வரைபடங்களை வச்சு தான் நம்ம ஒரு ஆடி எப்படி வேலை செய்யுது, ஒரு மிரர் எப்படி வேலை செய்யுது அப்படின்றத நம்ம பார்ப்போம். அது ஒன் வேர்ட்ல கேட்பாங்க. இந்த முறைக்கு பேர் வந்துட்டு இமேஜ் ட்ரேசிங்னு சொல்லுவாங்க, அல்லது பிம்பத்தின் தடமறிதல் அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. இது ஒரு 2 மார்க்லயோ 1 வேர்ட்லயோ கேட்போம். இமேஜ் ட்ரேசிங்னா என்ன அப்படின்றப்ப நமக்கு புக்கில் தேடிட்டு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு இமேஜ்னா பிம்பத்தை எப்படி நம்ம வரைய முடியும்? கோடுகளை கொண்டு தான் வரைய முடியும். இதுதான் இங்கே ஆன்சராக இருக்கும். இந்த மாதிரி சில மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணணும் ஒரு படம் வரைகிறப்ப. அது என்னென்ன மெத்தடாக இருக்கும் அப்படின்றது தான் அந்த 6.2.4 டாப்பிக்கில் நம்ம பார்க்க போகிறோம். கார்ட்டீசியன் சைன் கன்வென்ஷன்ஸ், கார்ட்டீசியன் குறியீட்டின் மரபு என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். எப்பயுமே ஒரு லைட் வந்து படுதுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வந்து வரைஞ்சி காட்டுறேன் பாருங்கள். நம்மளுடைய ஆடி, நம்ம கண்ணாடி இப்படி இருக்குன்னு கற்பனை பண்ணிக்கோங்க. ஸோ இது புரிஞ்சுக்கிறதுக்காக உங்களுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு குழி ஆடியை எடுக்கிறேன். ஒரு கான்கேவ் லென்ஸ் எடுக்கிறேன். திருப்பி போட்ட கண்ணாடி. நேராக வரக்கூடிய கதிரணி வரைகிறத இந்த மாதிரி வரையணும். அது எப்பயுமே லெஃப்ட்லேருந்து ரைட்டில் தான் வரையணும். உங்களுடைய இடது பக்கத்துலேருந்து வலது பக்கத்தில் வரைகிறப்ப தான் நம்ம புரிஞ்சுக்கலாம்னா, ஓகே லைட் வந்து படுது, இது ஒரு படுகதிர், இது ஒரு இன்சிடென்ட் ரே அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். அதுவே ஒரு கதிர் ரைட்லேருந்து லெஃப்ட் வரைகிறீங்க அப்படின்னா அது வந்துட்டு ஒரு எதிரொலிப்பு கதிர், ஒரு ரிஃப்ளெக்டட் ரே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், இன்சிடென்ட் லைட்டு, இது ரிஃப்ளெக்டட் ரைட். ஓகேவா? இங்கே வந்து உனக்கு எதிரொலிக்கப்பட்டது பின்னாடி வரும். இது ஒன்று இங்கே இருக்கு பாருங்க. ஸோ இது ஒரு பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னா வந்துட்டு உயரத்தை குறிக்கிறப்ப, ஒரு பொருள் எவ்வளோ உயரமாக இருக்குன்னு குறிக்கிறப்ப, அது கீழ்லேருந்து மேல் நோக்கி நீங்கள் ஒரு கோடு வரைஞ்சி குறிக்கிறீங்கன்னா இதை நீங்கள் ப்ளஸ் மதிப்பில் எழுதணும். உயரம் 50 சென்டிமீட்டர் 100 சென்டிமீட்டர் ப்ளஸில் தான் எழுதுவாங்க. அதுவே அச்சுக்கோட்டிலேருந்து கீழே வரைஞ்சிங்கன்னா அதை நீங்கள் மைனஸில் எழுதணும். ரெண்டாவது பாயிண்ட் முடிஞ்சது. இது ஒரு பாயிண்டாக இங்கே கொடுத்துருக்காங்க, 5 பாயிண்டாக. முதல் பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, எப்பயுமே படுகதிர் லெஃப்ட்லேருந்து ரைட்டில் தான் போகும் அப்படின்றாங்க. ஓகேவா? இங்கே போட்டிருப்பாங்க இடது பக்கத்துலேருந்து வலது பக்கம் வருவது. எல்லா தொலைவுகளையும் நம்ம ஆடியோடைய முனையிலிருந்து தான் கண்டுபிடிக்கணுமா, உங்களுடைய போல்ல தான் கண்டுபிடிக்கணும். ஒரு ஆடியோட முனை கண்ணாடியுடைய மையப்பகுதி தான் ஆடியோட முனை. ஸோ இதை 0வா வச்சுக்கிட்டு தான் எல்லா அளவுகளையும் அளக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ரெண்டாவது பாயிண்ட். மூணாவது பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த புள்ளியில இருந்துட்டு, இந்த புள்ளி நல்லா கவனி, இந்த புள்ளியில இருந்து
வலது பக்கமா இருக்கிற எல்லா மதிப்புகளையும் நாம் பிளஸ் மதிப்புல தான் எழுதணும். இங்க வந்து ஒரு 10 சென்டிமீட்டர் நான் எடுக்கிறேன் அப்படின்னா, இது பிளஸ் 10 சென்டிமீட்டர் தான் எழுதணும். அந்த குவியத்துடைய முனைப்புள்ளி உன்னுடைய போல்ல இருந்துட்டு ரைட் சைடுல இருக்க எல்லா வேல்யூஸுமே உனக்கு பிளஸ்ல எழுதணும். அதே போல்ல இருந்துட்டு லெஃப்ட் சைடுல வர எல்லா வேல்யூஸுமே நீ நெகட்டிவ்ல எழுதணும். உங்களுடைய முனையில இருந்துட்டு இங்க இருக்கு பாரு. லெஃப்ட்ல இருக்கிற எல்லா லெஃப்ட்னா இந்த பக்கம் இருக்கிறது. இந்த பக்கம் இருக்க எல்லா மதிப்புகளையும் நீங்க மைனஸ்ல தான் எழுதணும். இந்த பக்கம் இருக்கிற எல்லா மதிப்புகளையும் நீங்க பிளஸ்ல தான் எழுதணும். ஹைட்டுக்கு அந்த அச்சுக்கு மேல இருந்தா பிளஸ் எழுதணும், அச்சுக்கு கீழே இருந்தா மைனஸ்ல இருக்கணும். இந்த 6 பாயிண்ட்டுமே இங்க விளக்கியிருக்கிறாங்க. இதெல்லாம் சில வேல்யூஸ். நீங்க எப்படி இந்த படத்தை புரிஞ்சுக்கணும், சம் போடுறப்ப எந்த மதிப்பை எங்க பயன்படுத்தணும் அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். லெஃப்ட்ல இருந்து ரைட் வந்தா படுகதிர், இது எதிரொலிக்கப்பட்ட படுகதிர். எடுக்கக்கூடிய எல்லா புள்ளிகளையும் இந்த 0 புள்ளியில தான் எடுக்கணும். 0ல இருந்து ரைட் சைடுல இருக்கிற எல்லா மதிப்பும் பிளஸ் மதிப்பா எழுதணும், லெஃப்ட் சைடுல இருக்கிற எல்லா மதிப்பும் மைனஸ் மதிப்பா எழுதணும். இப்படின்ற 6 பாயிண்ட் இங்க கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம அடுத்த டாபிக் பார்க்கலாம். ஆடிகளை பத்தின பல விஷயங்கள் பார்த்தோம். அதனுடைய முக்கியமான குறிப்புகள், ஒரு ஆடியில எந்த மாதிரி மதிப்புகளை எந்த மாதிரி குறியீடு கொண்டு எழுதணும், இதெல்லாமே நம்ம பார்த்தோம். ஒரு மிரருக்கான டெர்மினாலஜிஸ், மிரர்ல என்ன மாதிரிலாம் நீங்க கன்வென்ஷன்ஸ் பயன்படுத்தணும், இதெல்லாமே பார்த்தோம். அதை வச்சு இப்போ ஒரு முக்கியமான 5 மார்க் பார்க்கலாம். மிரர் ஈக்குவேஷன், ஆடி சமன்பாடு. இந்த ஆடி சமன்பாடு என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, உங்களுக்கு கண்ணாடியில பார்க்குறப்ப அந்த பிம்பம் எவ்வளவு பெருசு இருக்கலாம், கண்ணாடிக்கும் பிம்பத்துக்கும் கண்ணாடிக்கும் உங்களுடைய பொருளுக்கும் உள்ள தொலைவு, இதை எல்லாத்தையும் பத்தி நமக்கு விளக்கும். ஒன் வேர்டு கேள்வியில கேட்பாங்க. இங்க போட்டிருக்காங்க பாருங்க, இதுதான் தான் ஒன் வேர்டு. The mirror equation establishes the relation between an object distance u, image distance v and focal length f. ஸோ ஒரு கண்ணாடியில் ஒரு பொருள் ஒரு பொருள் வந்து படுது. இதுதான் உண்மையா பொருள் இருக்கக்கூடிய இடம். ஓகேவா? இது வந்து கண்ணாடியில் பட்டப்ப அது பிம்பம் வந்து உருவாகுது. ஓகேவா? ஸோ நேராக போகுது. உங்களுடைய பொருளுக்கும் கண்ணாடிக்கும் உள்ள தொலைவு u ஆகும். ஓகேவா? v உருவாகிற தொலைவு நமக்கு கண்ணாடி உள்ள இருந்து தான் நமக்கு வெளியில தெரிகிற மாதிரி நான் சொன்னேன் பார்த்தீங்களா? அப்போ அது v ஆகவும் நம்ம எடுத்துக்க போகிறோம். u என்றது அந்த பொருளுக்கும் கண்ணாடிக்கும் உள்ள தொலைவு, v என்றது பிம்பத்துக்கும் கண்ணாடிக்கும் உள்ள தொலைவு. ஓகேவா? கடைசியாக இதனுடைய ஃபோக்கல் லென்த், இதனுடைய குவி நீளம்னு சொல்லுவோம் இல்லையா? கண்ணாடியிலேருந்து எந்த ஒரு புள்ளியில் நமக்கு அந்த பொருள் உருவாகுது அல்லது வரக்கூடிய கதிர்கள்லாம் வந்து ஜாயிண்ட் ஆகுது அப்படின்றத நம்ம குவி நீளம் அப்படின்னு எடுத்துக்க போகிறோம். ஃபோக்கல் லென்த். இதுதான் UVF. யூன்ற வர குறியீடு எல்லாமே நமக்கு கண்ணாடியிலேருந்து அந்த வைக்கக்கூடிய பொருள் இருக்கிற தொலைவை குறிக்குது. இப்போ இதை வச்சுட்டு இது மூணுக்கும் உள்ள உறவை நம்ம ஆடி சமன்பாடு அல்லது மிரர் ஈக்குவேஷன் கூப்பிடுவோம். ஃபர்ஸ்ட் 5 மார்க் கேள்வி. ஸோ இந்த ஃபார்முலாவை பயன்படுத்தி எந்த ஒரு கண்ணாடி கொடுத்தாலும் அதில் எவ்வளோ தூரத்தில் ஒரு பொருள் வச்சா அதுக்கு எவ்வளோ பெரிய பிம்பம் கிடைக்கும் அப்படின்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியும். இப்போ உதாரணத்துக்கு இந்த 5 மார்க் இங்கே ஆரம்பிக்குது. நான் இங்கேருந்தே நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா மேலே இருக்கிறதெல்லாம் அந்த கதை தான் எழுதியிருப்பாங்க. நான் சொல்ல போகிறது தான் மேலே எழுதியிருப்பாங்க. இப்போ ஒரு சிம்பிளாக ஒரு படம் எடுத்துக்கலாம். நம்ம வந்துட்டு ஒரு குவி லென்ஸை வரைஞ்சிக்குவோம், அல்லது குவி ஆடி எடுத்துக்கலாம். குவி ஆடி, ஓகேவா? கான்கேவ் மிரர் எடுத்துக்கிறோம். அந்த மிரரில் இதுதான் உங்களுடைய குவியோடைய மையமாக இருக்க போகுது. சென்டர் ஆஃப் கர்வேச்சர் அல்லது வளைவு மையமாக இருக்க போகுது. இந்த வளைவு மையத்தை நோக்கி முதல்ல ஒரு கோடு போட்டு இணைச்சிருக்கோம். இந்த சென்டர், கண்ணாடியோட சென்டர் அல்லது முதன்மை அச்சை குறிக்கிறது, பிரின்சிபல் ஆக்சிஸை குறிக்கிற புள்ளி. ஓகேவா? ஸோ இப்போ 3 விதமான நம்ம கதிர்களை எடுத்துக்க போகிறோம். ஒரு கதிர் என்ன பண்ண போகுதுன்னா, அந்த 3 கதிரை எப்படி எடுத்துக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி பார்த்த டாபிக்ல நான் சொல்லியிருப்போம். 4 விதமான கதிர்கள் பார்த்துருப்போம். அதில் ஏதாவது குறைந்தபட்சம் 2 கதிர்கள் இருந்தால் தான் நமக்கு பிம்பம் உருவாகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். 2 மினிமம் ரேஸ் இருக்கணும் ஒரு பிம்பம் உருவாகிறதுக்கு. இங்கே 3 எடுத்து விளக்கியிருக்கிறாங்க. 3மே. ஸோ இப்போ இந்த இடத்துல ஒரு பொருள் வச்சு அந்த பொருள் கண்ணாடியில் எப்படி தெரிய போகுதுன்னு பார்க்கலாம். அந்த பொருளை நான் இங்கே ஒரு அம்புக்குறி மாதிரி வரைகிறேன். இந்த அம்புக்குறி எனக்கு கண்ணாடியில் எப்படி தெரிய போகுது அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுலேயும் இந்த குவி ஆடியில், அதாவது கான்கேவ் மிரரில் எப்படி தெரிய போகுதுன்னு பார்க்கலாம். இப்போ இதுலேருந்து 3 கதிர்கள் வெளியில் வரணும்னு நம்ம பார்க்க போகிறோம். போன டாபிக், நம்ம இதுக்கு முன்னாடி டாப்பிக்கில் ஒரு விஷயம் பார்த்துருப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா 4 விதமான கதிர்கள் நம்ம பயன்படுத்தலாம். ஒரு கண்ணாடியில் 4 விதமான கதிர்கள் படும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இந்த 4ல் குறைந்தபட்சம் 2 கதிர்கள் இருந்தால் தான் நமக்கு ஒரு பிம்பம் வந்து உருவாகும். அப்போ இங்கே நம்ம பார்க்குறதுக்கு 3 கதிர்களை எடுத்துக்கலாம். ஒரு கதிர் என்ன பண்ண போகுதுன்னா, நேராக இதனுடைய
மையத்துல பூந்து போக போகுது. இப்படி வரப்போகுது. அந்த விளக்கம் நான் முன்னாடி பார்த்திருப்பேன். இல்லனாலும் திருப்பி போய் பாருங்க. என்ன சொல்லியிருப்பேன்னா, மையத்துல பூந்து போச்சுன்னா, அது போன வழியிலேயே திரும்பி வந்துரும் அப்படின்னு சொன்னோம். ஸோ இந்த கதிர் இங்க மையத்தை நோக்கி போகுது. மையத்தை நோக்கி போய் பட்டுட்டு, திருப்பி அது போன திசையிலேயே திரும்பி வந்துடுது. இது முதல் கதிர். 2வது கதிர் எப்படி வரையலாம்னா, இந்த 3 கதிர்கள் வரைய போறோம். 3 ரேஸ் வரப்போறோம். 3 ரேஸுமே வந்துட்டு ஒன்னோட ஒண்ணு ஒரு புள்ளியில பொதுவா சந்திக்கிற மாதிரி நம்ம வரையணும். இப்ப 2வது நம்ம எப்படி வரையலாம்னு பார்த்தீங்கன்னா, 2வது நேரா போயிட்டு முனையில பட்டுட்டு, அதாவது போல்ல பட்டுட்டு, அது திருப்பியும் விலகி வந்துருச்சு. திருப்பி இப்படியே வந்துருச்சு. இப்படி வருதுன்னு கற்பனை பண்ணிக்கோங்க. இது 2வது கதிர். இது என்ன நடக்குது? இப்படி கிளிக் பண்றோம். இப்படி போகுது. நேரா போய் கண்ணாடியுடைய முனை போல்ல பட்டுட்டு அது திரும்பி வெளில வந்துருச்சு. இப்ப 3வது கதிர் வரையலாம். 3வது கதிர் என்ன ஆகுதுன்னா, நேரா அது போயிட்டு வேற ஒரு கலர்ல போடலாம். ஸோ நேரா அது போய் கண்ணாடியில இந்த முதன்மை அச்சுக்கு பேரலா, பிரைமரி ஆக்சிஸ்க்கு பேரலா போகுது. இணையா போயிட்டு கண்ணாடியில படுது. இப்படி போய் கண்ணாடியில படுது. அப்படி பட்ட அந்த கதிரும் என்ன பண்ணுன்னா, இந்த 2 சந்திக்குது இல்லையா, அதோடயே போய் அதுவும் உட்காந்துக்கும். இப்படி வந்துட்டு இங்க போய் இணையுது. ஓகேவா? இந்த மாதிரி 3 கதிர்கள் நமக்கு கிடைக்குது. ஒரு கதிருக்கும் நம்ம பேர் எழுதிக்கலாம். முதல்ல நமக்கு என்ன, இது ஏன்ற ஒரு இந்த அம்புக்குரிய அடிப்பகுதியை ஏன்னு எடுத்துக்கலாம், மேல் பகுதியை பின்னு எடுத்துக்கலாம். இது நம்மளுடைய ஏ, இது நம்மளுடைய பி. இந்த பியிலேருந்து நேரா போய் படக்கூடிய அந்த கதிரை நம்ம டின்னு எடுத்துக்கிறோம். இப்போ அடுத்தது இது நம்மளுடைய முனை, ஸோ பி போல்னு எடுத்துக்கிறோம். பியிலேருந்து வர்றது முனையில பட்டு விலகுது. அடுத்தது பியிலேருந்து வர்றது இங்கே டியில் பட்டுச்சு இல்லையா, அதே மாதிரி இங்கே ஈல பட்டு திரும்பி வந்த வழியிலேயே போகுதுன்னு எடுத்துக்குவோம். இதுதான் நம்மளுடைய சென்டர் ஆஃப் கர்வேச்சர். ஓகேவா? அந்த கண்ணாடியோடைய மையப்பகுதி. இது நம்மளுடைய போல் துருவம்னு எடுத்தாச்சு. ஸோ இவங்க என்ன விளக்குறாங்கன்னா, இந்த 3 புள்ளிகளும் சந்திக்குது இல்லையா, 3 கூட சந்திக்குது இல்லையா, அந்த இடத்துல தான் நமக்கு தேவையான பிம்பம் உருவாகுது அப்படின்றாங்க. இது பிம்பம் எப்படி உருவாகும்னா, அப்படியே தலைகீழ உருவாகும் அப்படின்றாங்க பிம்பம் வந்துட்டு. நம்ம கண்ணாடியில பார்க்குறப்ப, வலது கையில நீங்க ஒரு பொருளை வச்சு பார்க்குறப்ப, கண்ணாடியில பார்க்குறப்ப அது உங்க இடது கையில இருக்கிற மாதிரி தான் தெரியும். அப்படியே ஆப்போசிட்டா தான் உருவாகும். அந்த கான்செப்டை தான் இங்க நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த ஆரஞ்சு கலர் போகிற அம்புக்குறியை நம்ம இப்படி போட்டுக்கலாம். இப்படி போயிட்டு அது இப்படி வந்துருச்சு. இந்த படத்தை தான் இங்கே விளக்கியிருக்கிறாங்க. இது எல்லாமே வந்துட்டு இந்த இடத்துல ஒரு குவியத்தையும் வரைஞ்சிடலாம். ஃபோக்கஸ்ன்ற ஒரு புள்ளியை இந்த இடத்துல போட்டுக்கலாம். இதுதான் படத்தில் விளக்கியிருக்காங்க. இப்போ நமக்கு என்ன தேவைன்னா, இதுக்கான பொதுவான ஒரு சமன்பாடு கண்டுபிடிக்க போகிறோம். அடுத்தது இந்த பொதுவான சமன்பாடு இல்லாமல் எவ்வளவு உயரமாக நமக்கு ஒரு பொருள் தெரியும், இங்கே பெரிய அம்புக்குறியா இருக்குது, இங்கே குட்டி அம்புக்குறியா தான் இருக்குது, அதுக்கு இதுக்கு ஏதாவது ஒரு ஃபார்முலா இருக்கா உயரத்தை பொறுத்து அப்படின்றதையும் பார்க்கலாம். இப்போ இந்த படத்தை தான் நான் இங்கே வரைஞ்சிருக்கேன். நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு ஜாமெட்ரியோடைய கான்செப்டை பயன்படுத்த போகிறோம். ஓகேவா? ஜாமெட்ரி படி என்ன பண்ணோன்னா, நிறைய கோணங்கள் இருக்குது. இந்த கோணங்களெல்லாம் நம்ம புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவோம். எனக்கு ஏபின்ற ஒரு பொருளுடைய பிம்பம் இந்த இடத்துல கிடைக்குது, தலைகீழ கிடைக்குது. ஓகேவா? அப்போ இப்போ அம்புக்குறி தலை வந்து இங்கே கீழே இருக்குது. அப்போ அம்புக்குறியுடைய தலையில் இருக்கிற பகுதியை பின்னு எழுதுனதுனால இதை நான் பி டேஷ்னு எழுதிக்கலாம், பிம்பத்தை காட்டுறதுக்காக. இது ஏ மேலே வந்துச்சுனால இங்கே ஏ டேஷ் வந்துடும். இப்போ இந்த படத்தை தான் இங்கே விளக்கியிருக்கிறாங்க. இதை நல்லா பாருங்கள். இப்போ எனக்கு என்ன தேவை, எனக்கு ஆரம்பத்தில் பொருள் இவ்வளோ இருக்குது, இப்போ எனக்கு பொருள் இங்கே இருக்குது, இதை வச்சு எனக்கு ஒரு ஃபார்முலா கொடு அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம இதுக்கு முக்கோணங்களை பயன்படுத்தி ஃபார்முலா எழுத போகிறோம். முதல்ல ஃபார்முலா பாருங்கள். எனக்கு ஏபி ஏ டேஷ் பி டேஷாக உருவமாயிருக்கு. நல்லா கவனிச்சுக்கோ. ஏபின்ற ஒரு உயரம் தான் எனக்கு ஏ டேஷ் பி டேஷாக மாறி இருக்கு, பிம்பமாக கிடச்சிருக்கு. அப்போ இங்கே ஒரு முக்கோணம் அமைப்பு வந்து நம்மளால் பார்க்க முடியும். உதாரணத்துக்கு இந்த ஏபி இருக்குது, அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா இந்த முக்கோணத்தை எடுத்துக்கோங்க, பி இருக்குது, இந்த முக்கோணம் எடுத்துக்கோங்க. ஸோ இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா, பிஏபி அல்லது பிபிஏ எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். நம்ம எப்படி எடுத்துக்க போகிறோம் அப்படின்னா, பிபிஏன்னு எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த கோணம் இங்கே பின்ற இடத்துல படுது. இது ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ், படுகோணம். இது எதிரொலிக்குது, ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் அல்லது எதிரொலிப்பு கோணம். ஸோ கோணம் இங்கே இருக்கிறதுனால நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா, பிபிஏ கோணம், பிபிஏ. இந்த கோணம் மாதிரியே இங்கே இன்னொரு கோணம் என்ன இருக்குது, படுகோணமும் எதிரொலிக்கும் கோணமும் சமமாக இருக்குது. அதனால கீழே இருக்கிறத அப்படியே எடுத்துக்கலாம். கீழே இருக்கிற முக்கோணம் பார்த்தீங்கன்னா ஏ டேஷ் பி பி டேஷ்ன்னு இருக்குது.
இல்லைனா பி டேஷ் பி ஏ டேஷ் அப்படியும் எழுதலாம். நமக்கு தேவை பி நடுவில் இருக்கணும், அவ்வளோதான். பி டேஷ் பி ஏ டேஷ். ரெண்டு முக்கோணமும் சமமாக இருக்குன்னா அதோடைய பக்கங்களும் சமமாக தான் இருக்கும். அப்போ எப்படி எடுத்துக்கலாம்னா இதனுடைய உயரமும் இந்த முக்கோணத்தோட உயரமும் சமமாக இருக்கும். அப்போ ஏ டேஷ் பி டேஷ் பை ஏபி சமமாக இருக்கிற பகுதி இப்படி எழுதிக்கலாம். இந்த ரெண்டு பகுதி முக்கோணங்களுடைய பக்கங்கள் சமமாக இருக்குன்னு சொல்லியாச்சு. அப்போ இந்த பக்கமும் இந்த பக்கமும் சமமாக இருந்துச்சுன்னா அப்போ அதோடைய அடிப்பக்கமும் சமமாக தான் இருக்கும். அப்போ இந்த முக்கோணத்துக்கு அடிப்பக்கம் முழுக்க பிஏ இருக்குது, இந்த குட்டி முக்கோணத்துக்கு பிஏ டேஷ் இருக்குது. அப்போ பிஏ டேஷ் பை பிஏ அப்படின்னு வந்துடும். இதுதான் இங்கே ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக கொடுத்துருக்காங்க. இது ஒரு முக்கோணம். இது இல்லாமல் இதில் வேற என்ன முக்கோணம் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். பார்க்கறதுக்கு கூட இந்த டயக்ராம் நான் தொட்டுட்டேன் இல்லையா? இப்போ நம்ம இதே மாதிரி இன்னொரு டயக்ராம் காப்பி பண்ணிக்கலாம். இதே டயக்ராம் தான் எடுக்க போகிறேன். இதை எடுத்துக்கலாம். இதை எடுத்து நம்ம இங்கே வரைஞ்சிக்கலாம். புரிஞ்சுக்கிறதுக்காக தான் நம்ம நடுவில் நான் ரெட் கலர் எழுதின ஸ்டெப்ஸை மட்டும் நீ காப்பி பண்ணிக்க போதும். இப்போ வேறு ஏதாவது முக்கோணம் இருக்கான்னு பார்க்குறான் உயரத்தை வச்சு இதை ஒன்று லைன் சமமாக இருக்குது, இது ஒரு லைன் சமமாக இருக்குது. வேறு ஏதாவது இந்த மாதிரி லைன் இருக்கான்னா எதுவும் இல்லை. ஆனால் லைன் நான் உருவாக்க முடியும். இந்த பக்கம் நான் ஒரு முக்கோணத்தை உருவாக்க முடியாது, ஏன்னா இது ஒரு வளைவான பகுதியாக இருக்குது. அதனால் என்ன பண்ணுறேன்னா நான் டிபியும் சேர்த்து ஒரு கோடை வரைஞ்சிக்கிறேன். அப்போ பார்க்குறப்ப இது ஒரு முக்கோணம் மாதிரி இருக்கும். எது முக்கோணம் மாதிரி இருக்குது பாரு, டிஏபி இது ஒரு முக்கோணமாகவும் இந்த ஏ டேஷ் பி டேஷ் எஃப் வந்து ஒரு முக்கோணமாகவும் இருக்குது. இந்த ரெண்டு முக்கோணத்தையும் நான் கம்பேர் பண்ணலாம். இந்த முக்கோணத்தை ரெண்டுத்தையும் பாரு, இது பெரிய முக்கோணம், அதே மாதிரி இது குட்டி முக்கோணம். அப்போ இங்கே என்ன கோணம் இருக்கோ அந்த கோணம் தான் இங்கே இருக்கும். இப்போ இதில் என்ன முக்கோணம் எடுத்துக்கலாம்னா டிஎஃப்பி இது ஒரு முக்கோணமாக எடுத்துக்கலாம். டிஎஃப்பியும் இந்த இடத்துல டி ஏ டேஷ் எஃப் பி டேஷ் அப்படின்னு ஒரு முக்கோணம் இருக்குது. ஏ டேஷ் எஃப் பி டேஷ் ஏ டேஷ் எஃப் பி டேஷ். ஏன்னா இந்த எஃப் பகுதியில் தான் ரெண்டுத்துலேயும் கோணம் எடுத்திருக்கோம். ஸோ எஃப் சென்டரில் தான் வரணும். அப்போ இதை வச்சு நான் உயரம் எழுதலாம். என்ன எழுதலான்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு ஏ டேஷ் பி டேஷ் மாதிரி இங்கே என்ன இருக்குது, பிடி இருக்குது. ஏ டேஷ் பி டேஷ் மாதிரி இங்கே நமக்கு பிடி இருக்குது. ஏ டேஷ் பி டேஷ் மாதிரி நமக்கு பிடி இருக்குது. அப்போ இந்த பகுதியை நான் எடுத்துக்கலாம் இல்லையா? இந்த நீளத்தையும் நான் கம்பேர் பண்ணலாம். இந்த முக்கோணத்துடைய நீளம் பார்த்தீங்கன்னா ஏ டேஷ் எஃப் ஏ டேஷ் எஃப் மாதிரி என்ன இருக்குது, இங்கே எஃப்பி அல்லது பிஎஃப் இருக்குது. இதுதான் இங்கே ரெண்டாவது ஸ்டெப்பாக கொடுத்துருக்குறாங்க. ஏ டேஷ் பி டேஷ் பை பிடி ஈக்குவல் டு ஏ டேஷ் எஃப் பை பிஎஃப்னு இருக்குது. ஓகேவா? அடுத்த ஸ்டெப்பு ரெண்டு முக்கோணம் தான், ரெண்டு மதிப்பு தான் நம்மளால எடுக்க முடியும் சம முக்கோணங்களா. ஏன்னா ஹைட்டை வச்சு எழுதுற இந்த ரெண்டு முக்கோணம் தான் கிடைச்சிருக்கு. இது ஒன்று, இன்னொன்று வந்துட்டு இந்த நீளம் ஏ டேஷ் பி டேஷ் இருக்குது, இன்னொன்று வந்து இந்த பிடி இருக்குது. இந்த மூணுத்தையும் நம்ம பயன்படுத்தியாச்சு. மூணத்தை பயன்படுத்தி தான் ரெண்டு ஃபார்முலா எடுத்திருக்கோம். இதில் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா இங்கே மேலே ஏ டேஷ் பி டேஷ் இருக்குது, இதுலேயும் ஏ டேஷ் பி டேஷ் இருக்குது, இங்கே ஏபி இருக்குது, இங்கே பிடி இருக்குது. அவள் மாற்ற ட்ரை பண்ண முடியுமான்னு பாருங்கள். இந்த பிடியோட உயரம் தான் இந்த ஏபியோட உயரமும் கூட. ரெண்டும் ஒரே உயரம் தான். அப்போ பிடிக்கு பதிலாக நம்ம ஏபி போட்டுக்கலாமா? அப்போ பிடி இஸ் ஈக்குவல் டு ஏபின்னு வந்துடும். இதை எடுத்து இங்கே போட்டிங்கன்னா ஏ டேஷ் பி டேஷ் வகுத்தல் பிடிக்கு பதில் என்ன பண்ணலாம், ஏபி போட்டுக்கலாம், ஈக்குவல் டு ஏ டேஷ் எஃப் பை பிஎஃப்னு வந்துருமா? இதை முதல்ல நம்ம 1ன்னு எடுத்துக்கலாம், இதை நம்ம 2ன்னு எடுத்துக்கலாம், இதை நம்ம 3ன்னு எடுத்துக்கலாம். இப்போ 3லையும் பார்த்தீங்கன்னா ஏ டேஷ் பி டேஷ் பை ஏபி இருக்குது, எங்கேயும் பார்த்தீங்கன்னா ஏ டேஷ் பி டேஷ் பை ஏபி இருக்குது. அப்போ 1ஐயும் 3ஐயும் சமன்படுத்திக்கோங்க, 1 3. அப்போ ரெண்டு இடத்துலையும் ஏ டேஷ் பி டேஷ் ஏபி இருக்கிறதுனால ஒரு இடத்துல ஏ டேஷ் பி டேஷ்க்கு பதிலாக இன்னொரு மதிப்பை கொடுங்க. இப்போ உதாரணத்துக்கு 3ல் நம்ம எடுத்து என்ன பண்ணலாம்னா ஏ டேஷ் பி டேஷ் பை ஏபிக்கு பதிலாக 1 போடலாம், பிஏ டேஷ் பை பிஏ போடலாம். அப்போ பிஏ டேஷ் பை பிஏ ஈக்குவல் டு ஏ டேஷ் எஃப் பை பிஎஃப்னு போடலாம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த நமக்கு கிடைச்ச ஃபார்முலா இல்லையா? இப்போ இன்னொரு சின்ன செக் பண்ணலாம் பாருங்க. இங்கே இந்த பிஏ டேஷ்லாம் விட்டுருவோம். இந்த ஏ டேஷ் எஃப்ஐ மட்டும் பாருங்கள். ஏ டேஷ் எஃப்ன்றது இந்த சின்ன நீளம். இதை நான் எப்படி எழுதலாம்னா இந்த மொத்த ஏ டேஷ் பியில் இருந்துட்டு நான் இந்த பிஎஃப்ஐ கழிச்சேன்னா எனக்கு ஏ டேஷ் எஃப் கிடைக்குமா? பெரிய கோடு இருக்குது, அதில் இந்த பகுதியை நான் வெட்டிட்டேன்னா எனக்கு இந்த மதிப்பு கிடைக்கும். இதுதான் எனக்கு இங்கே இருக்க ஏ டேஷ் எஃப் மேலே இருக்கிறது. அதை வேணும்னா எனக்கு பெருசாக இருக்கிற கோட்லேருந்து இந்த பகுதியை கழிக்கணும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதை பிஏ டேஷ் பை பிஏ இஸ் ஈக்குவல் டு ஏ டேஷ் எஃப்க்கு பதிலாக என்ன பண்ணலாம், ஏ டேஷ் எஃப்க்கு பதிலாக ஏ டேஷ் பி மைனஸ் ஏ டேஷ் எஃப், ஏ டேஷ் பி மைனஸ் எஃப்பி எழுதலாம். ஏ டேஷ்
பி மைனஸ் ஓகேவா ஏ டேஷ் பின்றது மொத்த நீளம். இதில் எஃபியை கழிச்சிடலாம் பை பிஎஃப். எஃப்பி பிஎஃப்லாம் ரெண்டும் ஒன்று தான். அதனால் இங்கே பிஎஃப் கீழே போட்டதுனால மேலேயும் நம்ம எஃபிக்கு பதிலாக பிஎஃப்னு கூட நம்ம போட்டுக்கலாம். ஸோ ஈஸியாக இருக்கும், ஒரு இடத்துலையும் மனப்பாடம் பண்ண தேவையில்லை. ஸோ இந்த ஈக்குவேஷன் தான் நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குது. பிஏ டேஷ் மைனஸ் பிஎஃப். பிஏ டேஷ்னா ஏ டேஷ் பின்னு போட்டிருக்கேன், ரெண்டும் ஒன்று தான். பிஏ டேஷ் மைனஸ் பிஎஃப் பை பிஎஃப்னு இருக்குது. ஸோ நம்ம இப்போ இதை பிஏ டேஷ் பிஏ டேஷ் பி அல்லது பிஏ டேஷ் பிஎஃப் இதுக்கு எல்லாத்துக்கும் நமக்கு கரெக்டான குறியீடுகள் எழுதலாம். பிஏ டேஷ் அப்படியே எழுதிக்கோங்க, பிஏ அப்படியே எழுதிக்கோங்க. ஏ டேஷ் பினாலும் பிஏ டேஷ்னாலும் ரெண்டும் ஒன்று தான். இங்கே பிஏ டேஷ் இருக்குது, இங்கே ஏ டேஷ் பி ரெண்டும் ஒன்று தான். இப்போ பிஎஃப் தான் இன்னொன்று கண்டுபிடிக்கணும், எழுதிக்கோங்க. இப்போ நல்லா கவனிச்சு பாருங்கள், பிஏ டேஷ்ன்றது எங்கே இருக்குது? பிஏ டேஷ்ன்றது பியில் கண்ணாடியிலேருந்து நமக்கு பிம்பத்துக்கான தொலைவு. ஏ டேஷ்ன்றது பிம்பம், உங்களுடைய இமேஜுக்கான தொலைவு. ஓகேவா? அப்போ நம்ம ஏற்கனவே குறியீடுகளில் படிச்சிருக்கிறோம். லெஃப்ட்லேருந்து ரைட்டில் போகிறப்ப அந்த மதிப்பை ப்ளஸில் எழுதணும், ரைட்லேருந்து லெஃப்ட்டில் வர்றப்ப அந்த மதிப்பை மைனஸில் எழுதணும். போன டாப்பிக்கில் படிச்சிருப்போம், இந்த இடத்துல பார்த்தோம் நம்ம. ஸோ அதே மாதிரி தான் நம்ம இங்கே பண்ண போகிறோம். இப்போ எனக்கு பிஏ டேஷ்ன்றது லெஃப்ட்லேருந்து ரைட்டு வருது, அப்போ தான் மைனஸில் எழுதணும். இது பிம்பத்துக்கான தொலைவு, ஸோ வி போடணும். அதே மாதிரி இந்த கோடு பார்த்தீங்கன்னா பிஏ பார்த்தீங்கன்னா ரைட்லேருந்து லெஃப்ட் நோக்கி உன்னுடைய பொருளுக்கு போகுது, ஆப்ஜெக்ட்டுக்கு போகுது. அப்போ அதையும் மைனஸில் எழுதி நம்ம யூவில் போடணும். யூ தான் பொருளுக்கான தொலைவு. அடுத்து பிஎஃப், பின்றது முனை, எஃப்ன்றது இந்த குவிய புள்ளி. ஓகேவா? இதுவும் லெஃப்ட்லேருந்து ரைட்டு போகுது, அப்போ மைனஸ் போட்டுக்கோ. குவிய புள்ளியில் இருந்துட்டு முனைக்குள்ள தொலைவை நம்ம குவிய நீளம் அல்லது ஃபோக்கல் லென்த்துன்னு எழுதுவோம். எல்லாமே லெஃப்ட்லேருந்து ரைட்டு தான் போகிறதுனால எல்லா மதிப்புகளையுமே நம்ம மைனஸ் எழுதியிருக்கோம். இதை எடுத்து இந்த பிஏ டேஷ் பிஏ இதில் போடுங்க. அப்போ என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, பிஏ டேஷ்க்கு எனக்கு மைனஸ் வி இருக்குது, பிஏக்கு எனக்கு மைனஸ் யூ இருக்குது, ஈக்குவல் டு பிஏ டேஷ்க்கு மைனஸ் வி இருக்குது, மைனஸ் பிஎஃப்க்கு மைனஸ் எஃப் இருக்குது, வகுத்தல் பிஎஃப்க்கு மைனஸ் எஃப் இருக்குது. இந்த மைனஸ் மைனஸ் அடிச்சிடலாம். வி பை யூ இஸ் ஈக்குவல் டு மைனஸ் வி ப்ளஸ் எஃப் மைனஸ் எஃப்னு வரும். ஓகேவா? இது வரைக்கும் பிரச்சனை இல்லையா? இப்போ அடுத்தது இதை நம்ம தனித்தனியாக பிரித்து எழுதிக்கோங்க. அப்போ வி பை யூ இஸ் ஈக்குவல் டு எஃப் ரெண்டுத்துக்கும் பொதுவானது தான், மைனஸ் வி பை மைனஸ் எஃப் ப்ளஸ் எஃப் பை மைனஸ் எஃப். இது மேற்கொண்டு எளிமையாக மாற்றுறீங்கன்னா என்ன வந்துடும்னா, வி பை யூ இஸ் ஈக்குவல் டு மைனஸ் மைனஸ் அடிபட்டு வி பை எஃப் கிடைக்கும். இந்த ப்ளஸ்ஸும் மைனஸும் மைனஸ் ஆகிடும், எஃப்பும் வகுத்தீங்கன்னா 1 வந்துடும். ஓகேவா? இப்படி இருக்குது. இப்போ மொத்த ஈக்குவேஷன் எல்லாத்தையுமே நம்ம வியால் வகுத்துடலாம். வியால் வகுத்தீங்கன்னா என்ன வரும்? வி பை கீழே வந்து யூ பெருக்கல் வின்னு வந்துடும். இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா வி பை யூ இருக்குது, வியால் வகுத்துரு, ஈக்குவல் டு வி பை எஃப் இருக்குது, வியால் வகுத்துரு, மைனஸ் 1 பை வியால் வகுத்துரு. அப்போ வி பை யூ கீழே இருக்கிற இன்னொரு வகுத்தில் நான் பெருக்கலாம் மாற்றி எழுதுனா தலைகீழ் எழுதணும். வி வந்து 1 பை வி ஆகிடும். இங்கே அதே மாதிரி வி பை எஃப் பெருக்கல் 1 பை வின்னு ஆகிடும். இங்கே வி தான் இருக்குது, அப்படியே தான் இருக்குது, அப்படியே வச்சுக்கோங்க. வியும் அடிச்சிடு, இந்த வியும் அடிச்சிட்டிங்கன்னா 1 பை யூ ஈக்குவல் டு 1 பை எஃப் மைனஸ் 1 பை வின்னு வரும். அல்லது இந்த 1 பை வி அந்த பக்கம் கொண்டு போயிட்டீங்கன்னா 1 பை யூ ப்ளஸ் 1 பை வி இஸ் ஈக்குவல் டு 1 பை எஃப்னு வரும். இதுதான் யூ உங்களுடைய உருவத்திலேருந்து கண்ணாடியுடைய தொலைவு, வி பிம்பத்திலேருந்து கண்ணாடியுடைய தொலைவு, எஃப் குவிய நீளம். இந்த மூணுத்துக்கும் உள்ள உறவை கொடுக்குற ஃபார்முலா. ரொம்ப சிம்பிளானது தான், கவனமாக பாருங்கள். ரொம்ப ஈஸியான 5 மார்க் கேள்வி. இங்கே குவார்ட்டர்லியில் உங்களுக்கு காலாண்டு தேர்வில் கண்டிப்பாக அந்த கேள்வி கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நமக்கு ஏபின்ற ஒரு உருவம் இருக்குது, அந்த ஏபின்ற உருவத்துக்கான பிம்பம் வந்துட்டு இந்த ஏ டேஷ் பி டேஷில் உருவாகிறதுக்கு 3 கதிர்கள் எடுக்கிறோம். முதல் கதிரை நான் சி வழியாக பூந்து போகுது, ரெண்டாவது கதிர் வந்துட்டு முனை வழியாக பூந்து வெளியில் வருது, மூணாவது இதனுடைய முதன்மை அச்சு பிரின்சிபல் ஆக்சிஸில் பட்டு வருது. நீங்கள் படம் வரைகிறப்ப இந்த 3 கோடுகளும் ஒரு புள்ளியில் சந்திக்குதான்னு பார்த்துக்கோங்க. அதுதான் ரொம்ப முக்கியமான கண்டிஷன், இல்லைனா இந்த கொஷின் போட முடியாது. இப்போ இந்த உருவாகிற பிம்பத்தை ஏ டேஷ் பி டேஷ்னு எடுத்துக்கலாம். இந்த புள்ளியை நான் குவிய புள்ளியை எடுத்துக்கிறேன், ஃபோக்கஸ் பாயிண்ட்டாக எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம என்ன பார்க்கணும்னா, இந்த உயரத்தை மாதிரியே எங்கெங்கெல்லாம் நமக்கு கோடுகள் உருவாகுதுன்னு பார்க்கணும். இப்போ ஏ டேஷ் பி டேஷ் மாதிரி இங்கே ஒரு கோடு இருக்குது, மேல் நோக்கி பார்த்த மாதிரி. அவ்வளோதான் இருக்குது. இங்கே ஒரு கோடை என்னால் உருவாக்கிக்க முடியும், எனது வளைவாக இருக்குது. இங்கே ஒரு கோடு போடுறது மூலமாக சின்ன ஒரு வித்தியாசம் தான் இருக்க போகுது. ஸோ இந்த பாயிண்ட்டை நான் எடுத்துக்கலாம். அப்போ இது உருவாகிற கோணங்களை கண்டுபிடிங்க. உதாரணத்துக்கு இங்கே ஏபி
இங்கே ஒரு கோணம் இருக்குது, இது ஒரு கோணம் எடுத்துக்கலாம். அப்புறம் அதே மாதிரி கோணம் பார்த்தீங்கன்னா கீழே இருக்குது, இந்த கோணம் எடுத்துக்கலாம். இது ரெண்டுத்தையும் எடுத்துட்டு, இது ரெண்டு கோணமும் கிட்டத்தட்ட சமமாக தான் இருக்கும். ஏன்னா இங்கே கோடு படுது, கதிர் படுது, இங்கே எதிரொலிக்குது இல்லையா? ரெண்டு கோணம் சமமாக இருக்குல்ல, இந்த ரெண்டு முக்கோணமும் சமம் தான். ரெண்டு முக்கோணம் சமமாக இருந்துச்சுன்னா அதில் பக்கங்களும் சமமாக தான் இருக்கும். ஸோ ஏ டேஷ் பி டேஷ் பை ஏபி எடுத்துக்கிறோம், பிஏ டேஷ் பை பிஏன்னு எடுத்துக்கிறோம். ரெண்டு பக்கங்களையும் சமம். இங்கே ரெண்டு முக்கோணங்கள் இருக்குது, இந்த சின்ன முக்கோணம் பெரிய முக்கோணம், அப்போ பக்கங்கள் சமமாக இருக்கும். அதே மாதிரி ஏ டேஷ் பி டேஷ் பை பிடி ஈக்குவல் டு ஏ டேஷ் எஃப் பை எஃப்பி அப்படின்னு நமக்கு கிடைக்கும். இது ரெண்டுத்துலேயும் வந்துட்டு எனக்கு சமன்படுத்திக்கிறேன். சமன்படுத்துகிறப்ப எனக்கு என்ன கண்டுபிடிக்கிறோம், பிடியும் ஏபியும் ஒரே உயரத்தினால பிடிக்கு பதிலாக ஏபின்னு மாற்றிக்கிறோம். மாற்றிக்கிட்டு இந்த ஃபார்முலா நமக்கு உருவாகும். இதில் இந்த ஏ டேஷ் எஃப்ஐ லைட்டாக நம்ம மாற்றிக்கிறோம். ஏ டேஷ் எஃப்ன்றது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஏ டேஷ் எஃப்ன்ற ஒரு புள்ளி இந்த இடத்துல இருக்குது. இந்த நீளத்தை நான் இந்த மொத்த நீளத்திலிருந்து இந்த பகுதியை கழிச்சிட்டுனா எனக்கு கிடைக்கும். அப்போ ஏ டேஷ் பியிலேருந்து எஃப்பிஎஃப்ஐ கழிச்சிட்டேன்னா எனக்கு வேல்யூ கிடைக்கும். அந்த வேல்யூ எடுத்து மாற்றி போட்டுக்கிட்டேன். இப்போ இதில் யூவிஎஃப்க்கான மதிப்புகள் எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கிறோம். அவ்வளோதான். இப்போ இதன் மூலமாக நமக்கு கிடைக்கிற வேல்யூ என்ன ஆகுதுன்னா 1/u + 1/v = 1/f அப்படின்ற ஃபார்முலா கிடைக்குது. இப்போ எவ்வளோ உயரத்தில் தான் அந்த பொருள் உருவாகும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம சிம்பிளாக அம்புக்குறி போட்டோம், இவ்வளோ பெருசாக இருக்கிறது எனக்கு ரிவர்ஸில் இத்திலுண்டா தெரியுதுன்ட்டு. ஆனால் அதுக்குன்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. அதுதான் நம்ம லேட்ரல் மேக்னிஃபிகேஷன் அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த லேட்ரல் மேக்னிஃபிகேஷன் அல்லது பக்கவாட்டு உருப்பெருக்கம் என்ன கொடுக்குன்னா, உங்களுடைய பொருளுடைய உயரத்துக்கும் உங்களுடைய பிம்பத்தோட உயரத்துக்கும் உள்ள ஒரு ஃபார்முலாவை கொடுக்க போகுது. லேட்ரல் மேக்னிஃபிகேஷன் அல்லது டிரான்ஸ்வர்ஸ் மேக்னிஃபிகேஷன் இஸ் டிஃபைன்ட் as a ratio of height of the image to the height of the object அப்படின்றாங்க. பிம்பத்தின் உயரத்திற்கும் பொருளின் உயரத்திற்கும் உள்ள விகிதம் பக்கவாட்டு அல்லது குறுக்கு உருப்பெருக்கம் என வரையறுக்கப்படுகிறது. அப்போ உருப்பெருக்கம் மேக்னிஃபிகேஷன் அப்படின்றது எம்னு எடுத்துக்கலாம். இதோடைய ஃபார்முலா என்ன சொன்னோம், உடைய இமேஜுடைய ஹைட்டு, இமேஜை நம்ம எப்பவுமே டேஷ் கொண்டு எழுதுவோம். அப்போ ஹெச் டேஷ்னா உன்னுடைய இமேஜுடைய உயரம் அல்லது பிம்பத்தின் உயரம் டிவைடட் பை பொருளின் உயரம், ஆப்ஜெக்டுடைய ஹைட்டு. இதுதான் இந்த ஃபார்முலா. இப்போ இந்த ஃபார்முலாவை நம்மளுக்கு ஏற்ற மாதிரி எழுதிக்கலாம். இப்போ நம்ம படம் பாருங்க, நம்ம அதே படத்தை எடுத்துக்கலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. ஸோ அதே படத்தை நம்ம எடுத்துக்குவோம். இந்த படத்தை எடுத்துக்கலாம், கொஞ்சம் கம்மியாக கிரிக்கிருக்கோம். ஸோ இதை எடுத்துகிட்டு இந்த இடத்துல போட்டுக்கலாம். போட்டுட்டோம்னா இதை வச்சு நம்ம ஃபார்முலாவை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ எனக்கு என்ன வேணும்னா, இங்கே பாருங்கள், ஹெச் டேஷ் அப்படின்றது பிம்பத்தோட உயரம், அது இங்கே இருக்குது. அது என்னது, ஏ டேஷ் பி டேஷ். இப்போ இந்த ஃபார்முலாவை எப்படி எழுதலாம்னா, ஹெச் டேஷ்க்கு பதிலாக நான் ஏ டேஷ் பி டேஷ் போடலாம். பை ஹெச்ன்றது பொருளுடைய உயரம், இந்த ஏபி, அப்போ ஏபின்னு போடலாம். இது என்னன்னா ரெண்டு முக்கோணத்தை பயன்படுத்தி எடுக்கிறது. எந்த முக்கோணத்துல, இந்த ஏபின்றது இந்த முக்கோணத்துல அமைஞ்சிருக்கு. ஓகேவா? இந்த ஏ டேஷ் பி டேஷ்ன்றது கீழே இருக்கிற முக்கோணத்துல அமைஞ்சிருக்கு. ரெண்டு முக்கோணத்துடைய அடிப்பகுதியும் ரெண்டுமே பொதுவாக ஷேர் ஆயிருக்கு. அப்போ அதை வச்சு நம்ம எழுதிக்கலாம். இங்கே ஏ டேஷ் பி டேஷ் முதல்ல எழுதுன மாதிரி இங்கே பி ஏ டேஷ் எழுதிக்கலாம். அடிப்பகுதி ஏன்னா ரெண்டுமே பொதுவாக ஷேர் பண்ணியிருக்கு. அதே மாதிரி பை பிஏ. இப்போ இந்த ஃபார்முலாக்கு நம்ம குறியீடு எழுதலாம். ஏ டேஷ் பி டேஷ்ன்றது என்னது, கீழ் நோக்கி இருக்கு. ஏற்கனவே குறியீடுகள் போன தடவை எக்ஸ்பிளைன் பண்ணுறப்ப கீழ் நோக்கி வர எழுதுறப்ப அதை மைனஸில் எழுதணுன்றோம். ஏ டேஷ் பி டேஷ்ன்றது பிம்பத்தின் உயரம். அப்போ ஹெச் டேஷ் அப்படின்னு எழுதி மைனஸ் போட்டுக்கலாம். பிம்பத்தின் உயரம் கீழ் நோக்கி இருக்கு. அப்போ ஏ டேஷ் பி டேஷ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஹெச். ஏபின்றது பொருளுடைய உயரம், அது மேல் நோக்கி இருக்கு. அப்போ ப்ளஸ்ன்னே வச்சுக்குவோம், ப்ளஸ்ன்னு போட்டுக்குவோம். பிஏ டேஷ், பிஏ டேஷ்ன்றது என்னன்னா முனையில் இருந்துட்டு இந்த பிம்பத்துடைய புள்ளி. ஓகேவா? அப்போ ரிவர்ஸ் ஆப்போசிட்டில் வர்றதுனால மைனஸ் எழுதணும். இது வந்து இமேஜுடைய டிஸ்டன்ஸ்ன்றதுனால மைனஸ் வி போட்டுக்கலாம். அதே மாதிரி பிஏன்றது வந்து ஆப்ஜெக்டுடைய டிஸ்டன்ஸு, பொருளுடைய தூரம், அதை நம்ம மைனஸ் யூன்னு எழுத போகிறோம். ஏன்னா அதுவும் ஆப்போசிட்டில் தான் அளக்க போகிறோம். அது வந்து ஆப்போசிட்டில் இருக்கிற மைனஸ் மதிப்பு. அதில் யூன்றது நம்மளுடைய கண்ணாடியில் இருந்துட்டு நம்மளுடைய பொருளுக்கான தூரம், டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி மிரர் அண்ட் தி ஆப்ஜெக்ட் அப்படின்றாங்க. ஸோ இதெல்லாம் எடுத்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஏ டேஷ் பி டேஷ்க்கு மைனஸ் ஹெச் டேஷ் வந்துடும், ஏபிக்கு வந்துட்டு நமக்கு ஹெச் வந்துடும், பிஏ டேஷ்க்கு மைனஸ் வி வந்துடும், பிஏக்கு மைனஸ் யூ வந்துடும். மைனஸ் மைனஸ் அடிச்சிட்டிங்கன்னா மைனஸ் ஹெச் டேஷ் பை ஹெச் இஸ் ஈக்குவல் டு வி பை யூன்னு வந்துடும். மைனஸ் எனக்கு வேணாம், அந்த பக்கம் கொண்டு போய்க்கலாம். ஹெச் டேஷ் பை ஹெச் இஸ் ஈக்குவல் டு வி பை யூன்னு மைனஸ் வி பை யூன்னு வந்துடும். இதுதான் நம்ம உருப்பெருக்கத்துக்கான ஃபார்முலா. இதை மேற்கொண்டு நம்ம மாடிஃபை பண்ணுவோம். அதனால நம்ம இதை ஒன்றுன்னு எடுத்துக்கலாம். இதுதான் நம்மளுடைய உருப்பெருக்கத்துக்கான ஃபார்முலா, மேக்னிஃபிகேஷனுக்கான ஃபார்முலா. இத்தோட நம்ம நிறுத்திக்கலாம்.
பட் நம்ம புக்கில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இன்னும் 2 இந்த ஃபார்முலா இன்னும் கொஞ்சம் மாடிஃபை பண்ணியிருக்காங்க. ஆனால் இதோட விளக்கம் வந்து பெருசாக இல்லை. நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்க. ஒன்றும் கிடையாது. இந்த ஃபார்முலாவையே எடுத்துட்டு இது என்ன உருப்பெருக்கத்துக்கான மேக்னிஃபிகேஷனுக்கான ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவை எடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா ஆடி சமன்பாடைய ஃபார்முலாவோட கலந்து எழுதுறாங்க. ஆடி சமன்பாடுடைய ஃபார்முலா என்ன? 1/u + 1/v = 1/f மிரர் ஈக்குவேஷன். இதை எடுத்துட்டு இங்கே விக்கும் யூக்கும் சப்ஸ்டிட் பண்ணுறாங்க. முதல்ல நம்ம விக்கு பதிலாக இந்த ஈக்குவேஷனை இதை உள்ளே கொண்டு போவோம். அப்போ என்ன வரும்? விக்கு பதிலாக கொண்டு போகிறோம். ஓகேவா? அப்போ வியை மட்டும் 1/v இந்த பக்கம் வச்சுக்கோ, 1/vயை தாண்டி கொண்டு போய்க்கோ. அப்போ 1/v = 1/f - 1/uன்னு வந்துடும். இதுக்கு நீங்கள் மீச்சிருப்பது மதிப்பு எல்சிஎம் எடுங்க. நம்பராக இருந்தால் எடுத்துடலாம். இல்லைனா என்ன பண்ணலாம்னா கீழே ரெண்டுத்தையும் பிரிக்கிறீங்க. FU FUல F இங்கே இருக்குது. என்ன இல்லை? U தான் இல்லை இல்லையா? U மேலே கொண்டு போய்க்கோ. மைனஸ் இங்கே U இருக்குது, F இல்லை. ஸோ இங்கே F வந்துடும். இப்போ எனக்கு V தானே வேணும். அப்போ இதோடைய தலைகீழ் மதிப்பு கீழே இருக்குது மேலே கொண்டு போய்க்கோ, மேலே இருக்குது கீழே கொண்டு வந்துடும். இதையும் மேலே போய்டும், இது கீழே வந்துடும். அப்போ V = FU/U - Fன்னு வந்துடும். இப்போ இந்த இடத்துல Vக்கு பதிலாக சப்ஸ்டிட் பண்ணலாமா? இந்த இடத்துல இது நம்ம 1ன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு உதாரணத்துக்கு, இது 2ன்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம என்ன எழுதுறோம்னா 2 எடுத்து 1ல் போடுன்னு அர்த்தம். அப்போ 2 என்னது? FU/U - F Vக்கு பதிலாக போடலாம். அப்போ H'/H = Vன்றது FU - U - F. இந்த ஃபார்முலாவில் ஏற்கனவே ஒரு மைனஸ் வேறு இருக்குது, மறந்துடாதீங்க. அந்த மைனஸை நம்ம அறிமுகப்படுத்திக்கலாம். வகுத்தல் கீழே நமக்கு என்ன இருக்குது? U இருக்குது. ஸோ யூவை கீழே போட்டுக்கோங்க. அப்போ H'/H = -FU/U - F. வகுத்தில் இருக்க இந்த யூவை நான் பெருக்கல்ல மாற்றினா தலைகீழ எழுதணும். அப்போ யூவும் அடிச்சிருச்சுன்னா H'/H = -FU - F இருக்கும். மைனஸை துரத்துறதுக்காக நான் என்ன பண்ணுறேன்? -F. இது ரெண்டுத்தில் மைனஸ் பொதுவாக வெளில எடுத்துடலாம். யூவில் குறியே இல்லை, குறியே இருக்குன்னா ப்ளஸ் இருக்குன்னு அர்த்தம். ப்ளஸ்ஸை எப்படி எழுதலாம்னா மைனஸ் பெருக்கல் மைனஸ்னு எழுதலாம். ஒரு மைனஸ் வெளில போயிடுச்சுன்னா இன்னொரு மைனஸ் யூ ஆகிடும். இந்த மைனஸ் வெளில போயிடுச்சுன்னா அங்கே ப்ளஸ் ஆகிடும். மைனஸ் அடிச்சிட்டிங்கன்னா H'/H = F/ இங்கே F - Uன்னு வந்துடும். உருப்பெருக்கத்தை நம்ம மேக்னிஃபிகேஷன் எம்னு குறியிடுவோம். எம்ன்றது மேக்னிஃபிகேஷன், இங்கிலீஷில் உருப்பெருக்கத்துக்கான அர்த்தம். இப்போ நம்ம இதே ஃபார்முலாவை என்ன பண்ணலாம்னா யூவை வச்சு எழுதியிருக்கோம் இல்லையா? இப்போ நம்ம இதே ஃபார்முலா வியை வச்சு எழுதுவோம். ஸோ இந்த ஃபார்முலாவை வியை கண்டுபிடிச்சி பயன்படுத்திருக்கோம். இப்போ நம்ம யூவை ஒரு பக்கம் வச்சுக்குவோம். அப்போ 1/u அப்படியே வச்சுக்கோ. இந்த இடத்துல 1/v அந்த பக்கம் கொண்டு போய்க்கோ. அப்போ 1/f - 1/vன்னு வந்துடும். இப்போ இதுக்கு நீங்கள் மீச்சிருப்பது எல்சிஎம் கண்டுபிடிங்க. 1/u எஃப்பும் வியும் பெருக்கிக்கோங்க. எஃப் இருக்கு, வி இல்லை. ஸோ V - Fன்னு வந்துடும். அப்போ u வேணும்னா FV/V - Fன்னு வந்துடும். இப்போ நம்ம ஃபார்முலாவில் கொண்டு போய் சப்ஸ்டிட் பண்ணுங்க. ஃபார்முலா என்ன? H'/H = F - V/U மைனஸ் V அப்படியே வச்சுக்கோ. U என்னது? FV/V - F -V. தலைகீழ இருக்க இந்த மதிப்பை அப்படியே பெருக்கல்ல மாற்றிக்கலாம். அப்போ V - Fன்னு வந்துடும். V - F/FVன்னு ஆகிடும். இங்கே மைனஸும் அடிச்சிடலாம். அப்போ என்ன வந்துடும் பார்த்தீங்கன்னா H'/H = -V - F/Fன்னு வந்துடும். மைனஸ் உள்ள பெருக்கினீங்கன்னா -V + F/Fன்னு வந்துடும். இது நமக்கு என்ன வந்துடும்? H'/H = F - V/Fன்னு வந்துடும். இதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஒரே ஸ்டெப்பில் F - V/F-ஐயும் F/F - இவையும் கொடுத்துருக்காங்க. அப்படி எழுதக்கூடாது. இந்த மாதிரி டீட்டெயிலாக தான் எழுதணும். ஓகேவா? ரொம்ப சிம்பிள் தான். நம்ம ஃபஸ்ட் லெசன், செகண்ட் லெசன், தேர்ட் லெசன்லாம் கம்பேர் பண்ணுறப்ப இந்த 5 மார்க்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இதை நல்லா பார்த்துக்கோங்க. இது ஒரு முக்கியமான இந்த சொல்லப்போனால் இந்த வீடியோவில் நம்ம 3 5 மார்க்ஸ் நம்ம பார்த்துருக்குறோம். 3யுமே கவனமாக பாருங்கள். ரொம்ப முக்கியமான வீடியோ. ஏதாவது ஸ்டெப்பு புரியல, திரும்ப சொல்லணும்னா நான் இன்னும் வேறு விதமாக எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு பார்க்குறேன். இல்லைன்னா நம்ம கிளாஸ் நீங்கள் ஃப்ரீ தான், ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. மீண்டும் நம்ம அடுத்த வீடியோவில் தொடரலாம். தேங்க்யூ. பாய்.